ஹாய், நான் உங்கள் கனகா. இன்றைக்கி நம்ம தோசை கரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? நான் வந்து 600 கிராம் சாப்பாட்டு அரிசி, 600 கிராம் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் சாப்பாட்டு அரிசிக்கு பதிலாக ரேஷன் அரிசி கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் இதுக்கு வந்து 200 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். 1 கிலோ அப்படின்னா 150 உளுந்து கரெக்டாக இருக்கும். அதுவே நான் 200 அப்படின்னா 200 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா அரிசியை நல்லா கழுவுனா தான் இட்லி நல்லா வெள்ளையாக வரும். மினிமம் ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த தண்ணி கூட நம்ம தூர வைக்க வேணாம். அப்படியே நம்ம இதை வந்து செடிக்கெலாம் ஊற்றிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடணும். குறைஞ்சது ஒரு 3 hours ஊறணும். உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உளுந்தை வந்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா உளுந்து நல்லா பொங்கும். இப்போ கிரைண்டரை கழுவிட்டு அரிசி வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அப்படி உடச்சி பார்த்தோன்னா உடையுதா அப்படின்னு பார்த்து நம்ம கிரைண்டரில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு அரிசி தான் அரைக்கணும். அரிசி நல்லா அரைச்சதுக்கப்புறம் நமக்கு இதோட அளவு தெரியல அப்படின்னா நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து அரிசி எவ்வளோ அளக்குறோமோ அதே அளவு உளுந்து போடலாம். நான் இதோட பார்ட் 2 வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். பாய். நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம்.